வந்து பார்த்திங்கன்னா 13th வந்து மே டைம் இப்போ 9:30 ஆகுது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா சிபிஆரோட வந்து ஏரியா. இது வந்து டாப் சிபிஆர், இது வந்து பாட்டம் சிபிஆர். ஓகேவா? எது கீ ஏரியா முதல்ல வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீ ஏரியா. அப்புறம்ட்டு வந்து இந்த இடம் வந்து ஒரு கீ ஏரியா. ஓகேவா? அப்புறம்ட்டு வந்து இந்த இடம் வந்து ஒரு கீ ஏரியா. இந்த 3 இடத்துல வந்து நம்ம ட்ரேட் எடுக்கலாம். ஆக்சுவலாக என்னென்னா சிபிஆர் கீழே வந்து டவுன் போச்சுன்னா இங்கே ஒன்று இருக்குது 24,554. ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து கிக் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாரும் வந்து வாங்கிறதுக்கு. ஓகேவா? இது வந்து கொஞ்சம் கீழே இப்படி இங்கே வச்சுப்போம் 24,555. இப்போ நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம். சார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா நேற்று இந்த 25,000 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்றைக்கி ஓப்பன் ஆனவன் அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஹிட் ஆகி வந்து திருப்பி வந்து கீழே வந்திருக்கு. இந்த இடம் வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருந்தது 24,796 800 கிட்ட சப்போர்ட் வந்தது. ஓகேவா? சப்போர்ட் 800 கிட்ட இருந்ததுன்னா வந்து இந்த இடத்துல இருந்திருக்கும். ஆனால் இந்த சப்போர்ட் வந்து எடுக்கல. சிபிஆருக்கு கீழே வந்து மார்க்கெட் வந்து வந்துட்டுருக்கு. ஆனால் வந்துட்டு இருந்தால் வந்து கீழே வந்து ஓஏ எங்காதி இருக்குன்னு பார்க்கணும். ஓகேவா? ஆக்சுவலாக இங்கே வந்து ட்ரேட் எடுத்தாங்க. அந்த ட்ரேடு வந்து நேற்று வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ப்ராஃபிட் கொடுத்து இந்த ஹைக்கு போனவொடனே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 25,000 அவங்க காலோட வந்து இதெல்லாம் வந்து நேற்று பயங்கரமாக வந்து ஷூட்டப் ஆச்சு. என்னென்னா காலோட வந்து ப்ரீமியம் வந்து பயங்கரமாக ஷூட்டப் ஆச்சு 1000%. ஆனால் வந்து புட்டோட ப்ரீமியம் வந்து டிகே ஆனது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக 60 புள்ளி 70 புள்ளி அப்படி தான் வந்து கம்மியாச்சு. என்னன்னா அவங்க இதுக்கு கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோனா ஒரு 40%. ஓகேவா? ஆனால் வந்து ப்ரீமியம் வந்து கால் சைடில் கொடுத்தது வந்து 1200% அப்படிலாம் கொடுத்தது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் இருக்குது. சப்போர்ட் எங்கன்னா 24,700. 24,700 வந்து சப்போர்ட் இருக்கா? ஆமாம், இங்கே பாட்டம் சிபிஆர் கிட்ட வந்து சப்போர்ட் இருக்குது 24,666. ஓகேவா? நம்ம அதை வந்து இங்கே வந்து மார்க் பண்ணிப்போம். டிராஸ்டிக்காக வந்து மார்க்கெட்டை வந்து விழுந்துட்டுருக்கு 666. இங்கே 55. ஓகே, இந்த இடத்துலேருந்து இவன் வந்து சப்போர்ட் எடுக்கணும். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட் தருது. அது கீழே வந்து கண்டினியூவாக வந்து சப்போர்ட் இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து இங்கே வந்து ட்ரேடு வந்து எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து டாலரன்ஸ் எவ்வளோ தூரம்னு பார்த்துக்கணும். இங்கே கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து சப்போர்ட் எடுக்கும். ஓகேவா? இங்கே நம்மளுக்கு 85 பாயிண்ட்ஸ் வந்து டாலரன்ஸு. ஓகேவா? 85 பாயிண்ட்ஸ் டாலரன்ஸ்னால் 40 பாயிண்ட்ஸு. 40 பாயிண்ட்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 1.2% வந்து இங்கே நம்மளுக்கு டாலரன்ஸ் வந்து வேணும். இல்லை இந்த சப்போர்ட்லேயே இங்கே எடுக்கணும்னு நினச்சாங்கன்னா இங்கே வந்து ரிஸ்க் எடுக்கணும்னா அந்த 1.2% வந்து நம்ம வந்து பேர் பண்ணிக்கிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கணும். சப்போஸ் இந்த ஹை போச்சுன்னா திருப்பி வந்து இந்த 24,782 அங்கே போயிட்டு திருப்பி வந்து ரிஜெக்ஷன் ஆகும். அதனால் வந்து நம்ம இங்கே ட்ரேட் எடுக்கலாமா இல்லை எடுக்க வேணாமான்னு பார்க்கணும். இப்போ நம்ம டாலரன்ஸ் எவ்வளோனா 100 பாயிண்ட்டு கிட்ட இருக்குது. இந்த இடத்துல இருக்குது பாருங்க 100 பாயிண்ட் 110னா 55 புள்ளி வந்து நம்மளுக்கு வந்து மைனஸில் வந்து போகும். இப்போ இந்த மாதிரி இருக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் விட்டுருக்கோம். சரி, இடத்துல வந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போகுது அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரேட் எடுக்கணும். இப்போ ஒரு இதை நம்ம விட்டுருவோம், நெக்ஸ்ட் இதை வந்து டார்கெட் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரட்டும். இந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் இடத்துல ட்ரேட் எடுத்தால் இந்த இடத்துல அந்த 1% வந்து டார்கெட் பண்ணலாம். இந்த ஃபஸ்ட்டு இந்த சான்ஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். திருப்பி வந்து நம்ம வந்து அடுத்த சான்ஸை வந்து இது பண்ணிப்போம். பார்த்தீங்களா? இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா 1% வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கோம். என்னடா நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தோம்னா என்ன எடுத்துருக்கோம் 24,683னா 24,700 வந்து நம்ம எடுத்திருப்போம். 24,700 வந்து புட்டாக நம்ம எடுத்திருந்தோம்னு நினச்சிக்கோங்களேன். இந்த இடத்துல இந்த ஏரியாவில் எடுத்திருந்தோன்னா 192லேருந்து 127 வரைக்கும் கீழே போச்சு. அப்போனா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு 1% வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கிடச்சிருக்கோம். என்னென்னா போட்டு ஆட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு. இது வந்து 24,700.
எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு வந்து நம்ம வந்து பார்ப்போம். இந்த இடத்துல எடுத்தானே வச்சுக்கோங்களேன், இந்த லோ வரைக்கும் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 62 பாயிண்ட்ஸ் மொத்தமாக டார்கெட் பண்ணியிருக்க முடியாது. நம்ம என்னன்னா ஒரு 30 பாயிண்ட்ஸு இல்லை 1.5 பாயிண்ட்ஸ் அந்த மாதிரி ஃபாஸ்ட்டாக வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் ஆனால் ரொம்ப வேலட்டாலாக இருக்குது, டக்குன்னு எடுத்தால் டக்குன்னு க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு மாதிரி வந்து பொறுமையாக டிகே ஆகும் அப்படிலாம் வந்து பார்க்க முடியாது. ஓகேவா? அதுக்கப்புறட்டு வந்து இங்கே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கணும். இந்த ஏரியா வந்து கரெக்டாக இந்த சூப்பர் ட்ரெண்டில் ரிஜெக்ஷன் இருக்குது தெரியுதுங்களா. நம்மளுக்கு இப்போ நான் சீப்பான ப்ரைஸில் வந்து கிடைக்கணும். இப்போ திருப்பி இந்த இடம் வந்து சப்போர்ட் எடுத்து பிவட் பாயிண்ட் வந்து போகும்போனா போகாது. ஏன்னா கால் புட்டு 2 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலாக இருக்குது. அப்போனா இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் தான் ஆகும். சப்போஸ் இந்த லோ இங்கே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே இந்த ஏரியா 24,700 வந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது இந்த இடத்துல தெரியுதுங்களா. இங்கே ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. 24,690 அதாவது 24,700லேயும் 24,600லேயும் ஒரு சப்போர்ட் இருக்குது. அதுக்கப்புறம் 650ல் ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ரேஞ்சில் வரும்போது நம்ம வாங்கினா ஓரளவுக்கு வந்து பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும். அது மார்க்கெட்டில் கொஞ்சம் கீழே இறங்கினாலும் திருப்பி வந்து மேலே போகிறதுக்கு வந்து நிறைய வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? அதுக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ரேஞ்சுக்கு வந்துடுச்சுன்னா சூப்பர் ப்ரைஸ் இது. இப்போ வந்து என்னென்னா 109 பாயிண்ட் 112 பாயிண்ட் வந்து அதிகமாக இருக்குது. வெயிட் பண்ணுவோம் ட்ரேட் எடுக்கிறதுக்கு. 10 நம்ம வந்து ஆக்சுவலாக நேற்று வந்து பிளான் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுக்கணும்னு சொல்லிட்டு 204 கிட்ட ஒரு 30 பாயிண்ட்ஸ் வந்து அப்போ இந்த இடத்துல வந்து கன்சல்டேட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் வந்து கீழே வந்து விழுந்துச்சு, 2% ப்ராஃபிட் கொடுத்துச்சு. என்னன்னா வந்து அந்த இதில் புட்டில் வந்து கொடுத்தது. திருப்பி அதே இந்த 2% தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து மேலேயே இருக்குது. ஆப்ஷன் பையருக்கு பார்த்திங்கன்னா 20% இருக்கும், ஆப்ஷன் ரைட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 2% தான். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து கண்டினியூவாக வந்து பார்த்திங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது தெரியுதுங்களா. இந்த 202ல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது இந்த சைடில் வந்து ப்ரீமியம் வந்து டிகேஆருக்கு வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து காலில் வந்து டிகேவே இருக்குது. புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 62% வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. அப்படின்னா வந்து ப்ரீமியம் வந்து அதிகமாக வந்து ஆப்ஷன் பையருக்கு வந்து ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரேடு வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் தான். ஏன்னா வந்து அது எங்கே எடுக்க போகிறோம் தான் மேட்டர். ஓகேவா? ஏன்னா வந்து நம்ம இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வந்து சப்போர்ட் இருக்குது. ஆனால் இங்கே பக்கத்துலேயே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்குது. மார்க்கெட்டை வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கோம் மாதிரி வந்து சொல்லிடுறேன். இங்கேருந்து இதுக்குள்ளே தெரியுதுங்களா. என்னன்னா 24,800லேருந்து 24,700 அங்கே வந்து ரிஜெக்ட் ஆச்சு. இங்கே வந்து மேலே இந்த இடத்துக்கு போனால் வந்து காலை வந்து செல் பண்ணோம், கீழே இங்கே வந்தால் வந்து புட்டை வந்து நம்ம செல் பண்ணோம். ஓகேவா? இப்போ நம்மளுக்கு எங்கே வந்து இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து எங்கே ஆப்பர்ச்சுனிட்டின்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இங்கே போனால் காலை செல் பண்ணோம், இங்கே வந்தால் புட்டை செல் பண்ணோம். இப்போ இது கிட்ட வந்துச்சுன்னா நம்ம காலை செல் பண்ணலாம், இது கிட்ட எங்கே வந்துச்சுன்னா புட்டை வந்து செல் பண்ணலாம். இதான் நம்ம வந்து ட்ரேட் பிளான். அதனால் நம்ம வந்து காலை வந்து செல் பண்ணிக்க போகிறோம். ஓகேவா? காலை வந்து 750 இருக்குது. இதை வந்து நம்ம வந்து செல் பண்ணிக்கிறோம். எவ்வளோனா 10 லாட்ஸு. இங்கே வந்து நம்ம வந்து ட்ரேடு வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. எவ்வளோனா 198.05 198.05 வந்து நம்ம வந்து எடுத்துப்போம். ஓகேவா? நம்மளோட டார்கெட் வந்து இங்கே எவ்வளோனா இதே வந்து 37 பாயிண்ட்ஸ் வந்து வச்சுப்போம். இல்லாட்டி வந்து என்ன பண்ணலாம், இந்த லோ இங்கே வருது பார்த்திங்களா, அந்த 24,686 வரல, இங்கே வரும்போது நம்ம வந்து புட்டை வந்து ஹெட்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா 10:30 ஆகுது. ஆக்சுவலாக இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஒன்று இருக்குது. அந்த சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணி வந்தால் வரா மாதிரி இருக்குது. ஆனால் வந்து பிரேக் பண்ணி கீழே வந்து போகாது, சப்போர்ட்டு தான் அது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்குன்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 37 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் வந்துடுச்சு. ஓகேவா? இது பார்த்திங்கன்னா பாட்டம் சிபிஆர் கிட்டே இருக்குது. அதனால் வந்து நம்ம வந்து பொசிஷன் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். என்ன வந்து ஆட் பண்ண போகிறோம்னா புட்டை வந்து நம்ம வந்து இப்போ செல் பண்ண புட்டு வந்து 24,700 இருக்குல்ல, இதை வந்து நம்ம செல் பண்ணிப்போம். எவ்வளோனா 10 லாட்ஸ். ஓகேவா? டன்னு. இதை வந்து நம்ம சேவ் பண்ணிட்டோம். ஓகேவா?
புட்டு 24,700 எவ்வளோ இருக்குது? 24,700 புட்டு. இந்த இடத்துல வந்து 24,700 புட்டு வந்து 122 இருக்குது. 222 இருக்குது. இந்த இடத்துல வந்து நம்ம எடிட் பண்ணிப்போம். மாடிஃபை எடிட் 222 வா, இதை நம்ம எடுத்துப்போம். 222ல் வந்து நம்ம வந்து இதை ஷார்ட் பண்ணியிருக்கோம். இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். இது பண்ணிட்டாலே இதை ஒரு சைடில் நம்மளுக்கு வந்து 49 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இன்னொரு சைடில் வந்து பார்த்திங்கன்னா 21 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு லாஸ் இருக்குது. ஓகேவா? இதுதான் நம்மளோட இது. ஒன்று வந்து 9 பாயிண்ட்ஸ் வந்து லாஸ் இருக்குது, ஒன்று வந்து 40 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் இருக்குது. இதை வந்து நான் உங்களுக்கு வந்து திருப்பி வந்து அப்டேட் பண்ணுறேன் எப்படி ஸ்டேட்டஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா? இப்போ இதுதான் இப்போ நம்ம ட்ரேடு. நம்ம இப்போ வந்து என்னென்னா ஸ்டாங்கலில் இருக்கோம். இது வந்து கரெக்டாக வந்து இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் ஒன்று எடுத்துருக்கு. எங்கன்னா வந்து 24,650. இது எதுக்குன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து மார்க் பண்ணியிருப்போம். தெரியுதுங்களா? இது வந்து பாட்டம் சிபிஆர், அதனால் வந்து அங்கே சப்போர்ட் எடுக்கணும்னு வந்து சொல்லியிருப்போம். ஓகேவா? பார்ப்போம். இப்போ நம்ம பொசிஷன் வந்து இந்த மாதிரி வந்து ஸ்டாடல் மாதிரி தான் இருக்குது. ஸ்டாங்கல் ஆனால் அது ஓகே. இந்த இடத்துலேருந்து சப்போர்ட் எடுக்குதான்னு பார்ப்போம். இங்கே வந்து காலோட புட்டோட சப்போர்ட் இருக்குது, இந்த இடத்துலையும் வந்து புட்டோட சப்போர்ட் இருக்குது. இது வந்து ஒரு மிடில் ஏரியா தான். பார்ப்போம் மார்க்கெட் எப்படி வந்து ரியாக்ட் பண்ண சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:51 ஆகுது. ஒரு லெக்கில் வந்து 45 புள்ளிகள் ப்ராஃபிட்டும், ஒரு லெக்கில் வந்து 2-3 புள்ளி வந்து லாஸும் வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ 40 புள்ளி நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் வந்து இருக்குது. இப்போ நம்ம சார்ட்டில் போய் பார்ப்போம். சார்ட்டில் நம்ம நினச்ச மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் எடுக்க நினச்சோம். அந்த சப்போர்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே வைரலாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து மேலே வந்து மூவ் ஆகிறது. இதுக்கு மேலே மூவ் ஆகனா 24,800க்கு மேலே மூவ் ஆகனா டவுட்டு தான். ஏன்னா இங்கே ஸ்ட்ராங் வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த ஏரியா இருக்குது பார்த்திங்கன்னா 24,700. இந்த இடத்துல வந்து ரெண்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரே ஈக்குவலாக தான். இந்த இடத்துல வந்து என்னென்னா கன்சல்டேட் ஆகும். இது பாருங்கள், ஏற்கனவே இந்த இடத்துல இந்த ரிஜெக்ஷன் ஆச்சுல, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து ரிஜெக்ஷன் ஆகுது பாருங்கள். இந்த மாதிரி ஆனால் நம்மளுக்கு லாபம் தான். ஏன்னா வந்து ப்ரீமியம் வந்து ரெண்டு சைட்லேயே வந்து கரையும். ஓகேவா? பார்ப்போம். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தான், இன்னும் 2 நாள் இருக்குது எக்ஸ்பைரிக்கு. அதனால் வந்து ப்ரீமியம் வந்து டிகே ஆகும்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப மார்க்கெட் வேல்டைலாக இருக்குது, மேலே கீழே ஃபாஸ்ட்டாக வந்து மூவ் ஆகுது. அதுதான் வந்து கொஞ்சம் வந்து பிரச்சனையாக இருக்கிறது. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குதுன்னு சொல்லி போய் பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னா இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30,000 வந்து ப்ராஃபிட் இருக்குது. 30,000னா 1.5% நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. இதில் 40,000 வந்துச்சுன்னா நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியது தான். ஓகேவா? எப்படின்னா இங்கே 40 புள்ளிகள் வந்து இந்த இடத்துல 42, இந்த இடத்துல வந்து மைனஸ் வந்து 2, 40 புள்ளிகள் இருக்குது. நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து எவ்வளோ வேணும்னா இன்னும் வந்து ஒரு 20 புள்ளிகள் வந்து வந்துச்சுன்னா நம்மளுக்கு 2% ப்ராஃபிட் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கலாம். திருப்பி வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இந்த சூழ்நிலையை. 6 ஆக்சுவலாக இந்த ரெசிஸ்டன்ஸ் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்கிறதுனால இதை கட் பண்ணிச்சு இருந்தும் பார்த்திங்கன்னா அதால் போக முடியல. திருப்பி இங்கே வந்து ரிஜெக்ஷன் வருது. இப்போ நம்ம பொசிஷன்ஸில் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெக்கு வந்து நம்மளுக்கு அந்த இடத்துல வந்து கட் பண்ணும்போது மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல வந்து லாஸ் எவ்வளோ இருந்ததுன்னா 19 பாயிண்ட்ஸ் வந்து வந்தது. ஓகேவா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா 13 பாயிண்ட்ஸ் இருக்குது. இன்னொரு லெக்கில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் இருந்தது. திருப்பி அந்த ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடுச்சு. இன்னொரு லெக்கில் வந்து 54 பாயிண்ட்ஸ் இருக்குது. இந்த இடத்துல வந்து 10, இந்த இடத்துல வந்து 54. அப்போனா 44 புள்ளி நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஓகே, இன்னும் 15 புள்ளி ப்ராஃபிட் வந்து நம்மளுக்கு வரணும். நம்ம இதில் போய் பார்ப்போம் எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு. இங்கே பார்த்திங்கன்னா 31,000 இருக்குது. இன்னும் 1.5 தான் இருக்குது. பார்ப்போம். இந்த இங்கேருந்து இப்போ ரிஜெக்ஷன் ஆகுதுல்ல, ரிஜெக்ஷன் ஆகும்போது இந்த லோவில் திருப்பி கீழே இது வரைக்கும் வரும், இந்த 24,750 வரைக்கும். அப்போ திருப்பி நம்மளுக்கு ப்ரீமியம் நல்லா வந்து டிகே ஆகும். இல்லாட்டி நம்ம இந்த ப்ராஃபிட்டை வந்து நம்ம புக் பண்ணிட்டு இதை மட்டும் வச்சுருந்தோன்னா, இந்த இதெல்லாம் புட்டை வந்து நம்ம ப்ராஃபிட் இருக்குல்ல 51 புள்ளிகளை நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இதை மட்டும் வச்சோன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு. இந்த 50 புள்ளி ப்ராஃபிட்டை வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணலாம். ஓகேவா? இங்கே பாருங்கள், இந்த 50 புள்ளி ப்ராஃபிட் இருக்குல்ல, இந்த புட்டு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் வந்து நான் எக்ஸிட் பண்ணிக்கிறேன்.
இப்போ என்னன்னா இந்த காலில் மட்டும் இது மட்டும் தான் வச்சுருக்கேன். இப்போ இங்கே இடத்துல வந்து -4 புள்ளி வந்து எனக்கு லாஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதுலேருந்து எவ்வளோ வந்து கீழே வந்து இறங்குதோ அவ்வளோவா எனக்கு நான் ப்ராஃபிட் தாங்க. 4 புள்ளி எனக்கு இந்த இடத்துல வந்து லாஸ் இருந்தது. இப்போ வந்து இதை வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டேன். இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இது மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து இப்போ எவ்வளோ வந்து கீழே இறங்குதோ நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் தான். ஏற்கனவே வந்து 4 புள்ளி வந்து நம்மளுக்கு வந்து லாஸ் இருக்கும்போது இதில் வந்து க்ளோஸ் பண்ணோம். ஓகே, இது மட்டும் நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். ஏன் ஹோல்ட் பண்ணுறோன்னா இந்த ஹைலேருந்து இது ரிஜெக்ஷன் ஆகும். ஓகேவா, ரிஜெக்ஷன் ஆனால் எவ்வளோ வரைக்கும் வரும்னா இப்போ இது வரைக்கும் வரும். ஓகேவா, 24,746 வரைக்கும் வரும். இப்போ அது வந்து இந்த ஏரியாவுக்கு வந்தவொடனே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா, ஏன்னா இது போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த 24,800 காலில் பாருங்கள் 1.01 க்ரூஸ் வந்து கான்ட்ராக்ட் இருக்குது. புட்டில் வந்து பார்த்திங்கன்னா 66 lakhs இருக்குது. அதனால் வந்து 24,746 வரும்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல ப்ராஃபிட் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கும். அந்த ப்ராஃபிட் வரும்போது நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ரொம்ப வால்டெல்லாம் இருக்குது மார்க்கெட்டு, ஸ்பீடாக மேலேயும் கீழேயும் போகுதுங்களா. இது க்ளோஸ் பண்ணுறது பார்த்து கரெக்டாக வந்து டைமிங்கில் வந்து க்ளோஸ் பண்ணணும். அநேகமாக இந்த இடத்துல வந்து க்ளோஸ் ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணணும். எங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணணும். இந்த ஏரியா 17 புள்ளி டார்கெட் வந்து நம்ம இங்கே வந்து வைக்கணும். ஓகேவா, 17 புள்ளினா இதில் 20 புள்ளி வந்துடும். 20 புள்ளி வந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது 2% வந்து இந்த இடத்துல வந்து வந்துடும். ஓகே, 24 இருக்கா, இந்த இடத்துல வந்து ஹிட் ஆகிடுச்சு தெரியுதுங்களா. நம்ம அப்போனா வந்து இந்த இடத்துல வந்து இதில் ப்ராஃபிட்டை க்ளோஸ் பண்ணிடணும். ஆனால் டக்குன்னு மேலே போகாதது, ஏன்னா 13 புள்ளியில் க்ளோஸ் பண்ணிடுறேன். நம்ம 17 புள்ளியே வைப்போம். ஏன்னா இது டக்குன்னு நம்ம மேலே போக முடியாது, இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துகிட்டு போக முடியாது, ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அதனால் கொஞ்சம் கன்சால்டேட் ஆகிட்டு தான் போவோம். க்ளோஸ் பண்ணும்போது திருப்பி சொல்கிறேன். ஹிட் ஆகிடுச்சு. எவ்வளோனா இங்கே பாருங்கள் 178 இருக்குது. 178 இருக்குது பாருங்கள். இந்த 178 போட்டேன்னா நம்மளுக்கு வந்து நம்ம டார்கெட் வந்து ஹிட் ஆகிடும். ஓகே, எக்ஸிட்டு மேனுவல் நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 189 இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து 178. ஓகேவா, 178 போட்டு நம்ம எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியது. இந்த இடத்துல பாருங்கள் 178 இருக்கா. இதுவும் பார்த்தீங்கன்னா அது பிரேக் ஆகி கீழே இருக்குது. திருப்பி சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கும், ஏன்னா இந்த இடம்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து 24,700 வந்து சப்போர்ட் எடுக்கும். இது நம்ம வந்து 78 இருக்குது. நம்ம இந்த இடத்துல வந்து எக்ஸிட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ நம்ம பொசிஷன் எக்ஸிட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 54,000. 54,000னா 2.5% வந்து நம்மளுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஓகேவா, நம்ம ட்ரேடு நம்மளோட இது வந்து இன்றைக்கி வந்து முடிஞ்சுது. அதனால் வந்து நம்ம இதை வந்து க்ளோஸ் பண்ணிப்போம் இன்றைக்கி. இங்கே பாருங்கள் 75, 76 அந்த ரேஞ்சில் வந்து போயிட்டுருக்கு பாருங்கள். இதுக்கே மேலே வந்து நம்ம இருக்க தேவை. ஆப்ஷன் ரைட்டிங்னா கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு லாஸ் வராது, ப்ராஃபிட்லேயே வச்சே வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். ஆப்ஷன் பையிங் வந்து அந்த மாதிரி இருக்காது. நம்மளை வந்து டிராஸ்டிக்காக வந்து லாஸ் கொண்டு போவோம். திருப்பி நம்ம வந்து அந்த பொசிஷன் வருமா வெயிட் பண்ணணும், திருப்பி வந்து ப்ராஃபிட் கொடுக்குமான்னு டவுட் இருக்கும், அதெல்லாம் இருக்கும். அதனால் வந்து ஆப்ஷன் செல்லிங் வந்து பெஸ்ட்டு. இங்கே பாருங்கள் 177, 178 அந்த மாதிரி இருக்க பாருங்கள். இதுக்கு மேலே உள்ளே இருக்க தேவையில்ல. நம்ம என்னோடய ட்ரேடு வந்து கம்ப்ளீட்டாக